வணக்கம். வெண்பிறை யூடியூப் நண்பர்களே, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே வந்து சேரும். நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணல அப்படின்னா மஸ்ட்டாக ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணி வைக்கிறோம். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். பிபிஎலோட 33வது மேட்ச்சு சிட்னி தண்டர் பெத்காகஸ் இடையில் நடக்க போகுது. ஸோ எங்கி ஸ்டேடியம் அப்படிதில் இந்த மேட்ச் நடக்குது. ஸோ இந்த பிட்ச் ரிப்போர்ட்டு பொறுத்த வரைக்கும் மேட்ச் ப்ரோக்ரஸ் நம்ம இருக்கிற அந்த டாப் 4 பிக் ப்ளஸ் கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் அந்த அமைப்புப்படி தான் நடக்குது. ஸோ அதனால் பிட்ச் ரிப்போர்ட்டை பெருசாக நம்ம கன்சிடர் பண்ணலை, அதை எடுக்கலை. லாஸ்ட் மேட்ச்சே வந்து ஒன்றா பேட்டிங் பேஸில் இருக்கணும் இல்லை பவுலிங் பேஸில் இருக்கணும்னு ப்ரெடிக்ட் சொல்லியிருந்தோம். ஸோ அது பவுலிங் பேஸில் இருந்துச்சு. கேப்டன் விசி ஆப்ஷன்ஸ் அப்படிங்கிறதும் உங்களுக்கு பவுலிங்கை சார்ந்து வந்துச்சு. ஓகேங்களா. ஸோ பவுலிங்கில் 5 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணலாம். பவுலிங் பேஸ்னால் கண்டிப்பாக அதிகமாக பிளேயர்ஸ் வரும் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது ஆல்மோஸ்ட் உங்களுக்கு 6 பவுலர்ஸ் அப்படிங்கிறது வந்திருந்தது. ஸோ பேட்டிங்கை மட்டும் கணிக்க முடியல. விக்கெட் கீப்பிங்கில் 1, ஆல்ரவுண்டரில் 3 பிளேயர் வரைக்கும் ட்ரை பண்ணுங்கள், அப்படி 2 அல்லது 3 அந்த மாதிரி சொல்லியிருந்தோம். அதெல்லாம் ஓகே. பவுலிங்கில் மட்டும் ஒரு பிளேயர் எக்ஸ்ட்ராவாக வந்திருந்தாங்க. ஓகே. இப்போ இது வந்து 33வது மேட்ச்சு தண்டருக்கும் பெத்காகஸ் இடையில் நடக்குது. ஸோ இதோட ப்ரெடிக்ஷன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு லெவல். ஸோ 2 டீம்லேயும் சேஞ்சஸ் இருக்குது. இதில் வெஸ்ஸகர் ப்ளே பண்ணலை. சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் வெஸ்ஸகர் ப்ளே பண்ணலை. ஸோ அதுக்கு பொதுவாக யார் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதே போல் பெத்காகஸில் ஜெய் ரிச்சர்சன் அன்அவைலபிளே கொடுத்துட்டாங்க. ஸோ இவங்க 2 பேரும் ப்ளே பண்ணலை. ஸோ இதுக்கு யார் ரீப்ளேஸ்மெண்ட் வருவா, அதை தவிர்த்து யாரெல்லாம் ஸ்குவாடில் இருக்கா அப்படிங்கிற விஷயத்தையும் பார்ப்போம். ஸ்குவாடில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் பார்த்துக்கலாம். இப்போ சிட்னி தண்டரை பொறுத்த வரைக்கும் வெஸ்ஸகரை ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு 2 பிளேயருக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஃபீல் பண்ணுறோம். ஒன்று, ஸோ ஃபஸ்ட்டு ஸ்குவாட் இருக்கிறவங்க டி சங்கா, எல் ஹாட்சர், நாதன் மெக்கன்ட்ரூ, ஹெச் வெப்ஜென். ஸோ இந்த ஒரு கிட்டத்தட்ட இந்த 4 பிளேயர் ஸ்குவாடில் எடுத்திருக்காங்க. ஸோ வெஸ்ஸகரை ஒரே ஒரு பிளேயர் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாங்க. மேபி சேஞ்சஸ் இல்லாமல் போகிறக்கான வாய்ப்பு இருக்குது. டி சங்கா கொடுத்துருக்காங்க. சின்ன ஒரு குழப்பங்கள் இருக்குது. இருந்தாலும் ஆல்ரெடி க்ரீன் இருக்கார் அப்படிங்கிறது, டி ஆண்ட்ரூஸ் 2 ஸ்பின்னர் இருக்கிறதுனால டி சங்கா வர்றதுக்கான வாய்ப்பு இருக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ மோஸ்ட் ப்ராபபிளி இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் உள்ளே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். எல் ஹாட்சர், நாதன் மெக்கன்ட்ரூ. ஸோ 2 பிளேயரில் ஏதாவது ஒரு பிளேயர். இது ப்ரிடிக்ஷனில் எந்த சேஞ்சஸையும் பண்ணாது. ஸோ இதில் ஒரு பிளேயரை நம்ம லெவலில் இருக்கிற மாதிரி எடுத்து ப்ரிடிக்ட் பண்ணியிருக்கேன். ஓகே. ஸோ அப்படியே பெத்காகஸ் சைடு வந்துட்டோம் அப்படின்னா யாரெல்லாம் லெவல் ஸ்குவாடில் இருக்காங்க அப்படின்னா எம் ஹர்ஸ்ட், ஸோ எல் மோரிஸ், பி ஜாக்சன், எம் பிரெட்மன். ஸோ இந்த ஒரு 4 பேர் ஸ்குவாடில் இருக்காங்க. ஜெய் ரிச்சர்சனுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டாக ஒரே ஒரு பிளேயர் தான் வர முடியும். எனக்கு தெரிஞ்சு எல்மோரிஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கலாம். பட் மேபி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக யோசித்தாங்க அப்படின்னா ஸோ பி ஜாக்சன், ஸோ லோக்கல் டேலண்ட்டு புதுசாக உள்ள கொண்டு வந்திருக்காங்க, ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 2 பிளேயரில் ஒரு பிளேயர் உள்ளே வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இதே லெவலோட. ஸோ நம்ம வந்து எல்மோரிஸை தான் எடுத்திருக்கோம். பட் ஆன் டைமில் பி ஜாக்சன்ஸ் உள்ள வாய்ப்பு கொடுத்தாலும் கொடுக்கலாம். ஸோ இதுதான் இருக்க போகுது. லெவல்ஸில் வரக்கூடிய எக்ஸ்ட்ராவாக இருக்கக்கூடிய 10 பேர் கன்ஃபார்ம். ஸோ அதில் இன்னும் ஒரு பிளேயருக்கு இந்த டீமில் 2 ஆப்ஷன் இருக்குது, இந்த டீமில் 2 ஆப்ஷன் இருக்குது. எல்மோரிஸ் மோஸ்ட் ப்ராபபிளி இருக்க சான்ஸ் இருக்கும். எல்மோரிஸை வச்சு தான் எடுத்திருக்கோம். ஓகேங்களா. ஸோ இதை வச்சு தான் நம்ம ப்ரெடிக்ட் பண்ண போகிறோம். வாங்க இப்போ ப்ரெடிக்ஷனுக்குள்ளே போயிடலாம். ஸோ நம்ம ப்ரிடிக்ஷன் ஆல்ரெடி இருக்கக்கூடிய விஷயத்தை என்ன எடுக்கிறோமோ அதை எப்படி எடுக்கிறேன் அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் உங்களுக்கு நான் காட்டிகிட்டே இருக்கேன். ஸோ இப்படி தான் நான் ப்ரிடிக்ட் பண்ணுறேன். ஸோ இதை தேர்வு பண்ணி தான் கேப்டன் ஆப்ஷனும் சரி பிளேயர்ஸும் சரி பிக் பண்ணுறேன் அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அது கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு மேட்சும் தொடர்ச்சியாக பார்க்கும்போது அதை எப்படி ப்ரிடிக்ட் பண்ணுறது அப்படிங்கிறதே உங்களுக்கு புரிய வரும். ஓகேங்களா. இப்போ டாப் 4 பிக்கு ஆல்ரவுண்டர் கூப்பர் கனோலி, டேவிட் வார்னர் பேட்டிங்கில் 2வது, பவுலிங்கில் ஜேசன் பெஹன்ட்ராப் 3வது. ஸோ இது இன்டர்சேஞ்ச் ஆகிடலாம். ஸோ இதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்குங்க. இன்டர்சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போதைக்கு ஆல்ரவுண்டர், பேட்டர், பவுலர், ஆல்ரவுண்டர். ஸோ இந்த ரேஞ்சில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ அது தவிர்த்து யாரும் இல்லை. ஓகே, இப்படி தான் இருக்குது. ஸோ எப்படி ஃபஸ்ட்டு ஆல்ரவுண்டர்,
பேட்டர், பவுலர், ஆல்ரவுண்டர். ஸோ இந்த அமைப்பில் இருக்குது. டாப் கேப்டன் டாப் விசி. பேட்டரில் டேவிட் வார்னர் தான் டாப் கேப்டனாகவும், கூப்பர் கன்னோலி டாப் விசியாகவும் இருக்கார். ஸோ இதுவுமே இன்டர்சேஞ்ச் ஆகலாம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளே ஒரு தடவை சின்னதாக செக் பண்ணிக்குவோம். ஸோ இந்த விஷயம் மாறுறதுக்கான வாய்ப்பும் இருக்கலாம். ஆன் டைமில் செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பவுலிங் பேட்டிங்கை பொறுத்து இது மாறலாம். ஸோ அது ஏன்னா அது மாறும்போது டோட்டலாக ப்ரிடிக்ஷனே மாறும். ஓகேங்களா? ஸோ அது மாறினா எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இப்போதைக்கு வார்னர் ஓகே. ஸோ இப்படி தான் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து பார்த்துக்கலாம். இப்போ டாப் கேப்டன் டாப் விசி. டாப் 4 எப்படி இருக்குது? ஆல்ரவுண்டர், பேட்டர், பவுலர், ஆல்ரவுண்டர். பவுலர் 3வது பிக் பவுலர், 4வது பிக்கு ஆல்ரவுண்டர். ஸோ இந்த அமைப்பு டாப் கேப்டன் டாப் விசி, பேட்டர், ஆல்ரவுண்டர். ஸோ இப்படி இருக்குது. ஓகே, இந்த டாப் 4 பிக்கை வச்சு தேர்டு பிக் உங்களுக்கு எங்கே இருக்குது அப்படின்னா பவுலிங்கில் இருக்குது. டாப் 4 பிக்கில் தேர்டு பிக் உங்களுக்கு பவுலிங்கில் இருக்குது. ஸோ இந்த விஷயம் என்ன பண்ணுவோம், மேட்சை எப்படி கொண்டு போகும் அப்படிங்கிற ப்ரோக்ரஸ். ஓகேங்களா? ஸோ அப்போது தேர்டு பிக் பவுலரில் 4வது பிக் ஆல்ரவுண்டர் அப்படின்னு இருக்கும்போது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஓரியன்டாக போகலாம் அல்லது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பேட்டிங் பேஸில் மூவ் ஆகலாம். ஸோ ஒரு ஆவரேஜ் மேட்சாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவு. இது இப்படியே இருந்துச்சுன்னா. பட் ஆனால் இதில் சின்ன இன்டர்சேஞ்ச் ஆகி தேர்டு பிக் ஆல்ரவுண்டருக்கு போகுது அப்படிங்கும்போது சின்னதாக மாற்றம் ஏற்படும் மேட்ச்சில். ஸோ அப்போ ஆல்ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸாக இருக்கும். ஓகே, அதை புரிஞ்சுக்குங்க. இப்போ பேட்டிங் பேஸ் அல்லது பவுலிங் பேஸ் அப்படிங்கிற மாதிரி மேட்ச் ப்ரோக்ரஸ் இருக்கலாம். ஸோ கேப்டன் ஆப்ஷன்ஸ் எப்படி இருக்கலாம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நீங்கள் செக் பண்ணியிருப்பீங்க. இந்த பேட்டிங் பேஸில் இருக்கும்போது டாப் கேப்டன் டாப் விசி. இப்போது பவுலிங்கில் தேர்டு பிக் இருக்குது, ஆல்ரவுண்டரில் 4th பிக் இருக்குது. ஓகே, இது மேட்ச் ப்ரோக்ரஸ். இந்த மேட்ச் ப்ரோக்ரஸ்ஸு ஒன்றும் பவுலிங் பேஸில் மேட்ச் மூவ் ஆகணும் இன்றைக்கி மேட்ச் மாதிரி, அல்லது பேட்டிங் பேஸில் ரன் அடிக்கிற மாதிரி மேட்ச் மூவ் ஆகணும். இதை புரிஞ்சுக்கிட்டோம். இப்போ டாப் கேப்டன் டாப் விசி, பேட்டிங், ஆல்ரவுண்டர் அப்படின்ட்டு இருக்குது. ஸோ இப்போ கேப்டன் ஆப்ஷன் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி பேட்டிங் அல்லது பவுலிங் அப்படிங்கிற மாதிரி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த மேட்சோட கேப்டன் சாய்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா, பொதுவாக கேட்டகரியை பேஸ் பண்ணணும் அப்படின்னா பேட்டிங் அல்லது பவுலிங். ஸோ இந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகே, இப்போ ஆல்ரவுண்டருக்கான வாய்ப்பு கேப்டன் ஆப்ஷனில் இல்லை அப்படின்னா கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும். ஓகே, இது இப்போ 2 விஷயம் இந்த டாப் 4 பிக்கை வச்சு நம்ம பார்த்துட்டோம். ஸோ இப்போ அடுத்தது ஸோ கேட்டகரி வைஸ் பிளேயர்ஸை பிக் பண்ணுற விதம், ஸோ பேட்டர்ன் பேசிக் எப்படி இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, விக்கெட் கீப்பிங்கை பொறுத்த வரைக்கும் 1 or 2 அப்படிங்கிற மாதிரி இருக்கும் பேட்டர்ன் பேசிக். ஒரு பிளேயர் அல்லது 2 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி பேட்டர்ன் உட்கார வாய்ப்பு இருக்கும். பேட்டிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச் லாஸ்ட் மேட்ச்சே பேட்டிங்கில் கன்ஃபியூஸ் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருந்தோம். ஸோ அது அதே மாதிரி தான் இருந்துச்சு. இந்த மேட்ச்சு மினிமம் ஒரு 3 பிளேயர் வரைக்கும் வாய்ப்பு இருக்கலாம், அல்லது 4, 3 or 4 அப்படிங்கிற ரேஞ்சுக்கு வாய்ப்பு இருக்கும். இப்போ சொல்லியிருக்கேன் பேட்டிங் பேஸ் அல்லது மேட்ச் பவுலிங் பேஸ்ன்னு சொல்லியிருக்கோம். இருந்தாலும் இது பேட்டர்ன் பேஸ். இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத 2வது சொல்கிறேன். விக்கெட் கீப்பிங்கில் 1 or 2, பேட்டிங்கு 3 or 4 அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மோஸ்ட்லி 3யோடு நிற்கிறதுக்கான வாய்ப்பு ரொம்பவும் அதிகம். ஸோ அடுத்தது ஆல்ரவுண்டர் கேட்டகரியை பொறுத்த வரைக்கும் 2 or 3 அப்படின்னு தான் இந்த மேட்சும் இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 அல்லது 3 பிளேயர். ஓகேங்களா? இங்கே இருக்கக்கூடிய பிளேயர்ஸோட எண்ணிக்கை 3, 4, 5 பிளேயர் வரைக்கும் இருக்காங்க. பட் ட்ரீம் டீம் 2 or 3 அப்படிங்கிற ரேஞ்சு மூவ் ஆக வாய்ப்பு இருக்கும். ஸோ பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் மினிமம் 3 பிளேயர், மேக்ஸிமம் 4 பிளேயர் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்போ பேட்டர்ன் பேசிக் கொஞ்சம் கிரிட்டிக்கலான இருக்கக்கூடிய விஷயந்தான் பேட்டர்ன் அப்படிங்கிறது. இதை ரொம்ப தீர்க்கமாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட் ஒரு ஐடியாக்காக நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? 2, 3, 2, 3, 3 இப்படிங்கிற பேட்டர்ன் ஒன்று யூஸ் பண்ணலாம். ஸோ அல்லது 1 அப்படி 1, 3, 3, 4 அப்படிங்கிறத யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப ரேர் சினாரியோவாக உட்காருது. ஸோ ஏதாவது ஒரு கிரெடிட் வந்து உங்களுக்கு ரொம்ப மோசமாக பெரிய அளவில் உள்ளே வரல அப்படிங்கிற மாதிரி ஏற்பட்டுச்சு அப்படின்னா இந்த பேட்டர்னில் 2, 4, 3,
2 இந்த ஒரு அமைப்பில் உட்காரலாம். இது வந்து பேட்டிங் பேஸில் நீங்கள் டீமை போட்டிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணலாம். ஸோ இது ரொம்ப ரேர் தான். 6-3 ஓகே. ஸோ இது மட்டும் ட்ரை பண்ணுங்கள். இது மோஸ்ட்லி இந்த மாதிரி இருக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே. இப்போ இதில் குறிப்பிட்ட ஒரு சில விஷயம், இந்த கிரெடிட்டை பேஸ் பண்ணி சில விஷயங்கள் நாம் பார்க்கக்கூடிய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது ஆக்சுவலாக கிரெடிட்டை பேஸ் அமைப்பிலேயே வச்சுருவோம். ஸோ 9 கிரெடிட்டை பேஸ் பண்ணி நம்ம சொல்லவே இல்லை. ஸோ அதை இந்த வீடியோவில் நம்ம பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ரொம்ப சிம்பிளாக இப்போ 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் டேவிட் வார்னர், ஓகே 9 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செக் பண்ணிடுங்க. ஸோ கொஞ்சம் ஒர்க் ஆகலை மொபைலு. டேவிட் வார்னர், கூப்பர் கன்னோலி, ஸோ அது இவ்வளோ 2 பேர் தான். ஸோ இந்த 2 பேர் மட்டுமே இருக்காங்க. அடுத்தது 8.5 பொறுத்த வரைக்கும் சாம் பில்லிங்ஸ், கிரீன், ஜேசன் பெஹன்ட்ராப், இந்த 3 பேர் இருக்காங்க. இது ஒரு சின்ன விஷயம். இது சும்மா இப்போது கொஞ்சம் லேட் ஆகிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க. அடுத்து 8 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் அஸ்டன் டர்னர், ஆர்னான் ஹார்டி பேட்டிங்லேயும் அதுக்கு தகுந்த மாதிரி. அடுத்தது ஸோ அவ்வளோதான். ஸோ 2 பேர் மட்டும் இருப்பாங்க. ஸோ இதனும் எல் மோரிஸ் உள்ளே வருவாருன்னு சொல்லி எடுத்திருக்கோம். இது மாறலாம், இதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்குங்க. ஸோ இதில் ஒரு 3 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க. அடுத்து 7.5 பொறுத்த வரைக்கும் பேட்டிங் கேட்டகரியில் ஒலிவர் டேவிஸ், எஸ்கொண்டாஸ், ஆல்ரவுண்டரில் ஸ்டான் கிறிஸ்டியன், அஸ்டனகர். பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் 4 பிளேயர் இருக்காங்க. டி ஆண்ட்ரூஸ், கார்டன், முகமது ஹஸ்னைன், ஆண்ட்ரூ டை. ஸோ இப்படி ஒரு 4 பிளேயர் வரைக்கும் உள்ளே இருக்காங்க பவுலிங்கில் மட்டுமே. ஸோ அதுக்கப்புறம் பேட்டிங்கில் 2 பேர், ஆல்ரவுண்டரில் 2 பேர், அப்படிங்கும்போது 8 பிளேயர் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு வந்திருக்கு. ஓகே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம பிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ இந்த 7.5 பார்த்துக்கலாம். ஒலிவர் டேவிஸ், எஸ்கொண்டாஸ், ஆல்ரவுண்டரை பொறுத்த வரைக்கும் அஸ்டனகர், கிறிஸ்டியன். பவுலிங்கில் நிறைய பிளேயர்ஸ் இருப்பாங்க. ஆண்ட்ரூ டை, டி ஆண்ட்ரூஸ், எஸ் கார்டன், முகமது ஹஸ்னைன். ஸோ இந்த விஷயம் சில நேரங்களில் சேஞ்சஸை கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயந்தான் இது. பார்க்கலாம், இந்த மேட்ச் சேஞ்சஸ் இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புமே இருக்குது கிட்டத்தட்ட. ஸோ மேக்ஸிமம் இந்த மாதிரி லோட் ஆனதில்லை. ஸோ அதனால் ஒரு சின்ன மாற்றம் இருக்க வாய்ப்பு இருக்குது. 2 4 4 8. ஸோ பவுலிங்கில் மொத்தம் 4 பேர். ஸோ கிட்டத்தட்ட 9 பேர் இது மாதிரி மேட்சஸ் மூவ் ஆனதே இல்லை. ஸோ அதனால் சேஞ்சஸ் இருக்க ஒரு வாய்ப்பு இருக்குது. நான் வீடியோ போடலாமா அப்படிங்கிற விஷயத்தை யோசிச்சுட்டு இருந்ததுனால தான் நான் லேட் பண்ணேன். ஏன்னா இந்த மாதிரி உட்காராது. ரொம்ப ரேராக இந்த மேட்ச்சில் இப்போதைக்கு லாஸ்ட் மேட்ச் ப்ளே பண்ண லெவலில் இந்த அமைப்பு இருக்குது. மேபி இதில் ஏதாவது ஒரு பிளேயர், மேபி ஹஸ்னைன் லாஸ்ட் மேட்ச் சக்ஸஸ் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவர் எடுத்துகிட்டு கூட எல்கட்சர், மெக்கன்ட்ரூ 2 பேர்த்தையும் லெவல்ஸில் கொண்டு வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இல்லைன்னா ஒரு ஸ்பின்னர்ஸில் டி சங்காவை உள்ளே கொண்டாந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. இது ஏதாவது நடக்கலாம். மேபி இல்லைனா டி ஆண்ட்ரூஸ் ஸ்பின்னரை தூக்கிட்டு டி சங்காவை அந்த இடத்துல உள்ளே கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். சங்காவை கொண்டு வந்தாங்க அப்படின்னா அவர் 7 கிரெடிட், கொஞ்சம் கிரெடிட் நம்மளுக்கு குறையுது. இது நடக்கலாம். ஸோ அதனால் அது வந்துச்சுன்னா கொஞ்சம் மாறும், அதை பார்த்துக்குங்க. ஸோ 9 பிளேயர் 7.5 இருக்காங்க. ஸோ என்ன நடக்க வாய்ப்பு இருக்கும் அப்படின்னா, இந்த கிரெடிட்டில் பிளேயர்ஸ் கொஞ்சம் அதிகமாக வர ஒரு சின்ன வாய்ப்பு இருக்கும், இப்படியே தொடரும் பட்சத்தில் மேட்ச். ஓகேங்களா? ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் ஹை கிரெடிட், அதாவது டாப் மோஸ்ட்டாக எல்லோரும் வாண்டட் பிளேயர்ஸாக இருக்கும்போது அந்த கேட்டகரியில் நிறைய பிளேயர்ஸ் வர்றதில்ல. பட் இந்த மாதிரி லோ கிரெடிட்டில் நிறைய பிளேயர்ஸ் இருக்கும்போது கொஞ்சம் என்ட்ரு ஆகிறது அதிகமாக இருக்குது. ஸோ அது கொஞ்சம் பார்த்துக்குங்க, ஒரு வாய்ப்பு இருக்குது. ஓகே, இப்போ 7 கிரெடிட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மேட்ச்சில் ஒருத்தருமே இல்லை. மேபி நம்ம இப்போ பண்ணக்கூடிய ப்ரிடிக்ஷன் சரியாக இருக்கும் பட்சத்தில் டி சங்கா உள்ள வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கும். இங்கே கில்கீஸ் மட்டும் இருக்கார். ஸோ எந்த சேஞ்சும் இல்லைன்னா கில்கீஸை ஒரு டிஃப்ரென்ஷியல் பிக்காக நீங்கள் இந்த மேட்ச்சு யூஸ் பண்ணி பார்க்கலாம். மேத்யூ கில்கீஸை ஸோ சிங்கிளாக இருக்கார். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் மேட்ச் இதே மாதிரி தான் சிங்கிளாக இருந்தார். ஜே பாரிஸ் அவர் அப்படியே ட்ரீம் டீம் என்டர் ஆகியிருந்தார். எல்லா மேட்சும் இது நடக்கணுமா அப்படிங்கிற அவசியம் இல்லை. இந்த 7.5 நல்ல வேல்யூபிள் கிடச்சிருச்சு அப்படின்னா 7 கிரெடிட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் 8 கிரெடிட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸும் கொஞ்சம் வராமல் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். இது கொஞ்சம் சின்னதாக திங்க் பண்ணிக்கங்க, சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். அடுத்து 6.5 பொறுத்த வரைக்கும் நிக் ஹாப்சன். ஸோ அவர் மட்டும்தான் நினைக்கிறேன், இங்கேயும் சிங்கிள் பிளேயர். ஸோ இந்த மாதிரி ஏன்னா நிறைய பிளேயர்ஸ் ஒரே இடத்துல வந்ததுனால இந்த
இந்த ஒரு அமைப்பு உட்கார்ந்துருக்கு. ஸோ இதுக்கப்புறம் லோ கிரேடட் பிளேயர்ஸாக ஸ்பேனிங் இருப்பார். ஓகேங்களா. ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் எல்லா பிளேயரும் நம்ம இதில் பார்த்துட்டோம். இதில் நாதன் மெக்கன்ட்ரூ அல்லது எல் ஹட்சன் யாராவது ஒரு பிளேயர் வருவாங்க. ஸோ இந்த 3 பிளேயரில் கம்பல்சரி உங்களுக்கு ஒரு பிளேயர் நீங்கள் டீமில் எடுக்கிற மாதிரி வரும். பேட்டிங் பேஸாக மேட்ச் மூவ் ஆகுதுன்னா கண்டிப்பாக ஸ்பேனிங்கை யூஸ் பண்ணுங்கள். அதுவும் செகண்ட் இன்னிங்ஸ் பேட்டிங்னா கம்பல்சரி யூஸ் பண்ணலாம். ஸோ பவுலிங் பேஸில் நாதன் மெக்கன்ட்ரூவை யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகே, இப்போது கிரெடிட்டை எப்படி ரோல் பண்ணுறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. 7.5ல் நீங்கள் பிளேயர்ஸ் எடுக்கிறீங்கன்னா சிங்கிளாக இருக்கக்கூடிய கிரெடிட்டில் இருக்கிற பிளேயர்ஸை மிஸ் பண்ணுற மாதிரி ஒரு ஐடியா பண்ணுங்கள். ஸோ அந்த அமைப்பு ஏற்பட வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் இன்னொன்று ஸ்போர்ட்ஸ்னு ஒரு பிளேயரை விட்டுட்டோம். ஓகேங்களா, அந்த லிஸ்ட்டில் கரெக்டாக அப்போ 4 பிளேயர் இருக்காங்க. கம்பல்சரி ஒரு பிளேயரை எடுக்கணும். ஓகேங்களா. ஓகே, ஸோ அதை பார்த்துங்க. இப்போ ஆல்மோஸ்ட் எல்லா கிரெடிட்டும் கரெக்ட் பண்ணிட்டோம். இந்த 7.5ல் நீங்கள் பிளேயர்ஸ் அதிகமாக எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா மற்ற கிரெடிட்டை பிகாஸ் 8 கிரெடிட்டும் 7 கிரெடிட்டும் அடி வாங்குற மாதிரி இருக்கும். 7 கிரெடிட் கில்கிஸை மிஸ் பண்ணுற மாதிரி கூட வரலாம். இல்லை 7.5ல் நீங்கள் பிளேயர்ஸ் எடுக்காத போது ரொம்ப மஸ்ட்டாக 8ல் 2 பிளேயர் வரைக்கும் எடுத்துகிட்டு 7ல் இருக்கக்கூடிய கில்கிஸை இம்பார்ட்டண்ட்டாக வைக்கலாம். ஸோ இதுதான், அது ஒரு பிளேயர் வந்தால் இன்னொரு பிளேயர் மிஸ் ஆகுறது. ஸோ ஒரு இடத்துல பிளேயர் வந்தாங்கன்னா எங்கே மிஸ் ஆகுங்கிற அந்த சின்ன ப்ரிடிக்ஷன். ஸோ அது கொஞ்சம் தெளிவாக தான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். ஓகே, இப்போ கேப்டன் ஆப்ஷன் என்னுடைய கணிப்படி இந்த மேட்சை பொறுத்த வரைக்கும் இப்படியே தான் இருக்குது. கேப்டன் வீசியும் மாறல, டாப் 4 பிக்கும் இதே அமைப்பில் தான் இருக்குது. அப்படிங்கிற மாதிரி எடுத்துட்டோம்னா கேப்டன் ஆப்ஷனை பொறுத்த வரைக்கும் பவுலிங்கில் போனீங்க, பவுலிங்க்கு நீங்கள் கேப்டன் ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா தண்டரை பொறுத்த வரைக்கும் இந்த 7.5 கிரெடிட்டில் இருக்கக்கூடிய பிளேயர்ஸ் தான் கேப்டனாக வர மாதிரி வாய்ப்பு இருக்கும். ஸோ கார்டன், ஹசனைன், டி ஆண்ட்ரூஸ், ஸோ யாராவது ஒருத்தர் பவுலிங்கில் வந்தால் கேப்டன் ஆப்ஷனில் வர மாதிரி இருக்கும். ஸோ அதே மாதிரி பேட்டிங்கில் போயிட்டிங்கன்னா லாஸ்ட் மேட்சும் நம்ம ட்ரை பண்ணோம், ஃபெயிலியரு. ஒன்டாஸ், ஒலிவர் டேவிஸ். ஸோ இந்த 7.5 கிரெடிட்டு இங்கே கேப்டனாக வர வாய்ப்பு இருக்கும். ஓகே, ஸோ இது இங்கே எப்படி நடக்கலாம் ஒன்று. ஸோ இதில் பெத்கேக்கர் சைடு நீங்கள் ஒரு கேப்டன் ஆப்ஷன் போகிறீங்க அப்படின்னா ஸோ ஜேசன் பெஹன்ட்ராப், எல் மோரிஸ் உள்ளே வர்றாரு அப்படிங்கிற பட்சத்தில் எல் மோரிஸ் யூஸ் பண்ணலாம். ஸோ பேட்டிங் பேஸில் நம்ம சொன்ன மாதிரி ஸ்பேனிங் ஓப்பனிங் பேட்டர் யூஸ் பண்ணலாம். பேபியன் ஆலன், ஸோ ஓப்பனிங் பேட்டர்ஸை யூஸ் பண்ணுற மாதிரி வரும். ஸோ இது வந்து இந்த டீமோட கேப்டன் ஆப்ஷன் பிளேயர்ஸ். ஓகே, ஸோ இப்போது பவுலிங் அல்லது பேட்டிங் அப்படின்னு சொன்னோம். இதில் விக்கெட் கீப்பிங் கேட்டகரியை நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ அவர் பேட்டராக கன்சிடர் பண்ணி எடுத்திருக்கோம். ஸோ நீங்கள் அவருக்கான வாய்ப்பு இருக்காதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் பேனிங்கே யூஸ் பண்ணலாம். ரிஸ்கியாக டீம் அமைகிற மாதிரி வாய்ப்பு இருக்கும். இதெல்லாம் இந்த லெவலில் இருக்கணும். ஏன்னா ஒரு 2 பிளேயர் உங்களுக்கு மேட்ச்சில் சேஞ்ச் ஆச்சுன்னா இந்த கிரெடிட்டில் -+ அப்படிங்கிறது ஆகும். இதை யூஸ் பண்ணிக்கங்க. மைனஸ் ஆகும்போது இப்போ வரக்கூடிய பிளேயர்ஸ் 7 கிரெடிட் பிளேயர்ஸாவோ 6.5 கிரெடிட் பிளேயர்ஸாவோ இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்படி வரையும்போது மேட்ச் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளேயர்ஸை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். புரிய இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகே, ஸோ லாஸ்ட் 2 மேட்ச் வீடியோ வந்து வியூஸ் குறைஞ்சிருக்கு. என்ன ரீசன்னு தெரியல. ஸோ ஏதாவது இதை கொடுத்துட்ருக்க ப்ரிடிக்ஷனில் ஏதாவது கன்ஃபியூஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னிங்கன்னா அடுத்தடுத்த வீடியோவில் நான் சரி பண்ண பார்க்குறேன். கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.